விஜயகாந்த பொறுத்தவரை அப்போ வந்து என்ன சொன்னாருனாக்கா, நான் போறேன் அந்த நம்ம அவர் சாரோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, நான் போறேன், அவர் பாடிட்டு இருக்காரு தம் அடிக்கிற ஸ்டைல பாட்டு பாடிட்டு இருக்காரு. நான் போனோன்னா என்னையும் பார்த்து இன்னும் நல்லா பாடுறாரு. அந்த பேஸ் வாய்ஸ்ல ஒரு மாதிரி அவர் பாடினாரு. நான் நினைச்சேன் இப்போ விஜயகாந்த் சார் எப்படியா ஒரு பாட்டு பாட வச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன். அது நடக்கவே போயிடுச்சு. பட் என்னன்னாக்கா, விஜயகாந்த் சாரும் வந்து எப்படி எஸ்சிஎஸ்ஓ யாரும் அந்த சினிமாவுக்கு உரிய சில இதாக மாறிக்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. யதார்த்தமாவே இருக்கிறவங்க தான் விஜயகாந்த் சாரும் அதே மாதிரி தான் கேப்டனும். போனோன்னா பரணி இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு தம்படி சொல்லு அப்படின்னாரு. சார் நீங்க சூப்பரா பாடுறீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு, தந்தானே தாமரப்பா அந்த பாட்டு போட்ட என்ன பெண்டு கழட்டிட்டாங்க அப்படின்னாரு கேப்டன். இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்காது. நான் அவர் ஆபீஸ்ல கேட்கல, அப்படி ஆட வச்சுட்டாங்க அந்த பாட்டுக்கு, சிவசங்கர் மாஸ்டர் விடவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. அவர் பர்த்டேக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் பொக்கை கொடுப்பேன், பார்த்து பேசுவேன். அவர் எப்பொழுதுமே வந்து அவர்கிட்ட நான் எந்த மாற்றம் பார்த்ததில்லை. அடுத்தது ஒரு 2-3 படங்கள் நான் அவரை கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். நானும் அவரை போய் போர்ஸ் பண்ணி கேட்கல. கேட்டிருந்தா நீ இந்த படம் வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் பாருங்க அப்படின்னாரு. வல்லரசு படத்துக்கு நான் போய் அவரை அந்த நேரம் கேட்கல.